சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல யூடியூப்ல வர வருமானம் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கா? அதுக்கு என்ன காரணம்? இருந்தாலும் என்னோட சேனல்ல போடுற வீடியோக்களோட வியூஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வழக்கம் போல அதிகமாக தான் இருக்கு. ஆனா வருமானம் மட்டும் கம்மியா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோல அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா யூடியூப்னு எடுத்தாலே அதுல பல விதமா நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும். முக்கியமானது பாத்தீங்கன்னா வீடியோ சோர்ஸ் தான். ஒன்னு ஃபுல் வீடியோ போடுறது, இல்லைன்னா ஷார்ட்ஸ் போடுறது. இதை தவிர்த்துட்டு இரண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலியமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதை விட்டா மெம்பர்ஷிப் மூலியமா வருமானம் கிடைக்கும். அது விட்டா சூப்பர் சேட் மூலியமா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே பாத்தீங்கன்னா பல விதமான வித்தியாசமான வருமானத்தை நமக்கு கொடுத்தாலும் கூட நமக்கு ஸ்டாண்டர்டான மிகப்பெரிய வருமானமா யூடியூப்ல வர்றதே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டென்ட் மூலியமா தான். இந்த வீடியோ கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வருமானம் அதிகமா கொடுக்குறாங்க. அதுல எந்த அளவுக்கு விளம்பரங்கள் டிஸ்பிளே ஆகுதோ, லாங் வீடியோவோ ஷார்ட் வீடியோவோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பாத்தீங்கன்னா வருமானத்தை கொடுக்குறாங்க. இதுல நம்ம லாங் வீடியோவும் போடுவோம், ஷார்ட் வீடியோவும் போடுவோம். ஆனா நமக்கு வர்ற வருமானம் மட்டும் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் சொல்றேன். ஏன்னா என்னோட சேனல்லையும் இந்த பிரச்சனையை நான் ரொம்ப நாளா பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் மாத்திக்கிட்டேன். பட் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நான் இப்பெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபுல் வீடியோ மட்டும் தான் போடுவேன். ஷார்ட் வீடியோ ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. ஏன்னா ஷார்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் 1,00,000 வியூஸ் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு $1 வருமானம் கிடைக்கும். அதே லாங் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 1,00,000 வியூஸ் வந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நம்மளோட சேனல்ல முந்தைய ஒரு வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எத்தனை வியூ வந்தா எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க அதுல தெளிவா புரிஞ்சிக்க முடியும், பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது நாம பண்ற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா லாங் வீடியோல அதிகமா வருமானம் வரும்போது நம்ம ஷார்ட் வீடியோவும் பேரலா போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2 வீடியோவோட கவுண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னாலும் கூட நமக்கு பாத்தீங்கன்னா 2 விதமான வருமானம் வரனால யூடியூப் அந்த விளம்பரம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் கூட அதுல நமக்கு ஒரு செக்கை வச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா லாங் வீடியோ மட்டும் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட 1000 வியூஸோட RPM என்னன்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும். இதே பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவும் போட்டுட்டு இருக்கும்போது பேரலா லாங் வீடியோவும் போட்டுட்டு இருக்கும்போது அதோட RPM 1000 வியூஸுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல லாங் வீடியோ மட்டும் போடும்போது வந்த இன்கம்மை விட இந்த ஷார்ட் வீடியோவும் பேரலா போட்டுட்டு இருக்கும்போது வர்ற இன்கம்ங்கிறது பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா ஷார்ட்ஸ்ல இருந்தும் நமக்கு வருமானம் வருது, லாங் வீடியோல இருந்தும் வருமானம் வருது. இதை அவங்க இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுதான் மிகப்பெரிய தவறு. நாம என்ன நினைக்கிறோம், லாங் வீடியோ போட்டாலும் ஒரு வருமானம் வரும், ஷார்ட் வீடியோ போட்டாலும் ஒரு வருமானம் வரும் அப்படிங்கிற கணக்குல நாம வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். ஆனா யூடியூப் என்ன அதை கிரியேட்டிவா யோசிக்குது அப்படின்னா லாங் வீடியோவும் போடுறான், ஷார்ட் வீடியோவும் போடுறான். அப்புறம் எதுக்கு அவனுக்கு ரெண்டுக்குமே நல்ல இன்கம் கொடுத்துட்டு ஷார்ட் வீடியோவோட இன்கம் கொஞ்சம் இது பண்ணுங்க, அப்ப லாங் வீடியோல இருக்கிற இன்கம் தூக்கி ஷார்ட் வீடியோவுக்கு கொடுத்துருங்க, இதை குறைச்சிருங்க, அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தானே போயிடும் அப்படிங்கிற கணக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா லாங் வீடியோ போடும்போது மட்டும் கிடைக்கிற அந்த வருமானத்தோட கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் வீடியோவும் லாங் வீடியோவும் பேரலா போட்டுட்டு இருக்கிற அந்த வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நம்ம நிறைய பேர் நோட் பண்றது கிடையாது. நிறைய பெரிய பெரிய சேனல்காரங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த மாதிரி சேனல்காரங்களே பாத்தீங்கன்னா கூட ஷார்ட் வீடியோக்குன்னே தனியா ஒரு சேனல் ஓபன் பண்ணி தான் ஷார்ட்ஸ் மட்டும் தனியா போடுவாங்க. அதே லாங் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லாங் வீடியோல எப்பவும் போல லாங் வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. இல்லையடா அவங்களோட சேனல்லையும் ஷார்ட் வீடியோ போட்டு நான் பார்த்திருக்கேனே, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அவங்களோட சேனல்ல ஷார்ட் வீடியோ நீங்க ரொம்பலாம் பார்த்திருக்க மாட்டீங்க, 1-2 வீடியோ தான் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு தெரியாம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் கூட நம்மளோட இன்கம் எங்கேயோ அடிபடுது, குறையுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவர்கள் தெளிவா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் போடுறதுக்குன்னே தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. வேணா நல்லா நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே நபர், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மதன் கௌரின்னு வச்சுக்கலாம். இப்போ மதன் கௌரி பாத்தீங்கன்னா லாங் வீடியோ போடுறதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் வீடியோஸும் போட்டிருப்பாரு. ஆனா அதை அவரு மாத்திட்டாரு.
அதுக்கு பதில் அவர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ போடுறதுக்குன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஷார்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு யூடியூப் சேனல்லையும் அதே மாதிரி லாங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூப் சேனல்லையும் போட்டுட்டு இருக்காரு அவரோட பழைய சேனல்லையே. இப்போ வருமானம் அப்படிங்கிறது ரெண்டு சேனல்லையுமே வரும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு வீடியோவுமே ஒன்னா போடும்போது வருமானம் ஸ்பிளிட் ஆகி நமக்கு குறைஞ்சிது. ஆனா ரெண்டு சேனல் மூலியமா வியூஸும் அதிகமா வரும், வருமானமும் அதிகமா வரும். அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர் ஃபாலோ பண்றாரு. அவரை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்காம ஒரே சேனல்லே பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவும் போடுவாங்க, லாங் வீடியோவும் போடுவாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இதுல கிடைக்கிற வருமானமே போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும், இன்னொரு மனநிலை என்ன அப்படின்னா அந்த ஒரு சேனல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத நம்மளோட வருமானம் ஏன் குறையுது அப்படின்ட்டு ஒன்னும் நோட் பண்ணாம இருந்திருப்பாங்க. லாங் வீடியோ மட்டும் போட்டு சம்பாரிச்சிட்டு இருக்க அந்த வருமானத்துக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவும் லாங் வீடியோவும் இப்ப ரெண்டு ஒன்னா போடும்போது அவர்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவர்களுக்கு அது பெருசா மாற்றம் தெரியாது. அதனால அவர்கள் அதை பத்தி கண்டுக்காம இருந்திருப்பாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்னா லாங் வீடியோலையும் சரி ஷார்ட் வீடியோலையும் சரி வியூஸ் நிறைய வரும்போது அவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. இது அதுவும் ஓகே நமக்கு பரவாயில்லாம வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால தான் பாத்தீங்கன்னா லாங் வீடியோவும் ஷார்ட் வீடியோவும் போடுறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ஆனா மேக்சிமம் நல்ல பிசினஸ் மோட்டிவ்ல ஸ்டாட்டிக்ஸா யோசிக்கிறவங்கள எல்லாருமே நீங்க நோட் பண்ணுங்க. ஷார்ட் வீடியோக்குன்னு தனியாக ஒரு சேனல் வச்சிருப்பாங்க, லாங் வீடியோக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. இப்படிதான் அவர்கள் நல்லா சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் இப்பதான் உங்களுக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இது தெரியாம நான் இத்தனை நாள் நான் ஷார்ட் வீடியோவும் லாங் வீடியோவும் ஒன்னா போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மானிட்டேஷனுக்கு புதுசா யாராவது ட்ரை பண்ணாலும் கூட ரெண்டு வீடியோவும் ஒன்னா போட்டீங்க அப்படின்னா மானிட்டேஷன் அப்ரூவ்டு அவ்வளவு சீக்கிரத்துல உங்களால வாங்க முடியாது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி கூட நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி பல வீடியோக்களை போட்டிருக்கேன். அந்த வீடியோக்களையும் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதே நல்லா சம்பாதிக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறோம். அதுல நம்ம செய்யற ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து சில தவறுகள் நம்மளோட மானிட்டேஷன் கிடைக்கிறத டிலே பண்ணும். மானிட்டேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம செய்யற சில விஷயங்கள் தவறுகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிற வருமானத்தை குறைச்சிரும், ஸ்பிளிட் பண்ணிரும். அது நம்ம புரிஞ்சிக்காம என்ன பிரச்சனைன்னு தெரியாம நம்ம கண்டினியூவா போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. யூடியூப் சேனல்ல என்னடா ஒரு சேனல் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க, ஆனா ஒண்ணுமே வரலையேன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் நம்ம தான் கண்ணுக்கு தெரியாம புரிஞ்சிக்காத ஒரு தவறை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு தவறுனாலதான் நமக்கு அதுல வருமானம் வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ள மேபி சில டைம்ல நம்ம விரக்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இருக்கிற மேஜரான பிரச்சனைகள். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருக்கு, இல்ல இதுக்கு முன்னாடி எனக்கு இது தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பத்தின மாற்று சந்தேகங்களும் மாற்று கருத்துக்கள் எதுவாக இருந்தா அதையும் கூட கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.